ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த பதிவை பார்க்குற நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உள்பட நமது சேனலை விரும்பி ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் உலக அன்பர்கள் அனைவருக்கும் இந்த ஆங்கில புத்தாண்டில் எல்லா நலமும் வளமும் கிடைக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2024ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டு பலன்கள். இந்த ஆங்கில புத்தாண்டு அப்படிங்கும்போது பஞ்சமி திதி, மகம் நட்சத்திரம், சிம்ம ராசி, தனுர் லக்னம், பிரீத்தி நாமயோகம், கௌளவ கரணம், இதில் இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கிறது. இந்த ஆங்கில புத்தாண்டோட வருட ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மேஷ ராசியில் குரு பகவான் இருக்கார், சிம்ம ராசியில் சந்திர பகவான், கன்னி ராசியில் கேது, விருச்சிக ராசியில் புதன் மற்றும் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய், கும்பராசியில் சனி ஆட்சி பலத்தோடு, மீன ராசியில் ராகு சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த 2024 புத்தாண்டு பலன்கள் அப்படின்னு சொல்ல வரும்போதே முக்கியமாக 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள் மற்றும் சுழற்சிகளை வச்சு தான் கணக்கிடுறது வழக்கம். ஏன்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதத்தில் சஞ்சாரம் பண்ணுவாங்க. தினந்தோறும் வர்றது சந்திர பகவான் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் மாறின்னு இருப்பார். அந்த வகையில் முக்கியமான 4 கிரகங்கள் அப்படின்னு பார்த்திங்கன்னா குரு, மங்களகரமான குரு, அடுத்தது சனீஸ்வர பகவான், அதுக்கப்புறம் ராகு மற்றும் கேது சாயா கிரகங்கள். இதோட சஞ்சாரங்களை வச்சு தான் சொல்கிறோம். அந்த வகையில் இந்த குரு பகவான் மங்களக்காரகன், சுபகாரகன். இந்த கிரகம் 30/4/2024 வரைக்கும் மேஷராசியில் பயணம் மேற்கொள்கிறார். அதே சமயம் தனது 5ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக துலாம் ராசியையும், 9ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்க்குறார். அடுத்தபடியாக 1/5/2024 அவர் மேஷராசியை விட்டு விலகி ரிஷபராசிக்கு வந்துடுறார். ரிஷபராசியில் தனது 5ஆம் பார்வையாக கன்னி ராசியையும், 7ஆம் பார்வையாக விருச்சிக ராசியையும், 9ஆம் பார்வையாக மகர ராசியும் பார்க்குறார். அடுத்தபடியாக இந்த குரு பகவான் 15/10/2024 அன்னைக்கு வக்ர கதி அடைகிறார். வருடம் முழுவதும் வக்ர நிலையிலே இருக்கார். அதாவது 15/10/2024 அது உங்களுக்கு தனியாக ஒரு பலன் நாங்கள் சொல்கிறோம். அடுத்தபடியாக இந்த ராகு பகவான் மீன ராசியில் குரு பகவானின் காரகத்துவத்தை பெற்று மீனராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணுறார். அதேமாரி கேது பகவான் கன்னிராசியில் புதனின் காரகத்துவத்தை பெற்று கன்னிராசியிலேயே வருடம் முழுவதும் சஞ்சாரம் செய்கிறார். அடுத்தது முக்கியமான ஒரு கிரகம் சனீஸ்வர பகவான். இந்த சனி கிரகம் வருடம் முழுவதும் கும்பராசியிலேயே சஞ்சாரம் பண்ணுறார். இடையில் 19/6/2024 அன்னைக்கு இந்த சனீஸ்வர பகவான் வக்ர ஆரம்பம். அதுக்கப்புறம் 4/11/2024 அன்னைக்கு வக்ர நிவர்த்தி அடைகிறார். அதுக்கப்புறம் நேர்கோட்டிலேயே கும்பராசிலேயே பயணம் செய்கிறார் வருஷம் முழுவதும். இந்த 4 கிரகங்களோட சுழற்சிகள் பயிற்சிகளை வச்சு தான் வருட பலன் கணிக்கிறோம். இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணி நமது மார்ஸ் மீடியா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அது எங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். நிறைய பதிவுகளை உங்களுக்கு விதவிதமாக போடுவோம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? எனதருமை தனுசு ராசி நேயர்களே, இந்த பதிவில் நம்ம 2024ஆம் ஆண்டு ராசி பலன் பார்க்க போகிறோம். இந்த 2023ஆம் ஆண்டு உங்களுக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னா, ஒரு ஏற்றமும் இருந்திருக்கு, ஒரு இறக்கமும் இருந்திருக்கு. இறக்கம் அப்படின்னா நீங்கள் சாதாரணமாக இறக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறதுனால இந்த இறக்கத்தை பற்றி பெருசாகவே எடுத்துக்கல. ஏதோ சமாளிச்சிட்டிங்க, ஓடிட்டீங்க, வந்துட்டீங்க, ஓரளவுக்கு பரவாயில்லை. ஒன்றும் சமாளிப்பு தான், ஒன்றும் பெரிய அளவில் இல்லை. ஏன்னா குரு பகவான் என்ன தான் பஞ்சமஸ்தானத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருந்தார். வக்ரகதியில் என்னத்தை பண்ணுவார்? ஓரளவுக்கு அனுகூலம் இல்லைங்கிற மாதிரி தான் ஓடிட்டுருக்கு. இருந்தாலும் மனசில் குழப்பம், ஒரு சில நேரத்தில் சந்தோஷம், உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள், சில நேரங்களில் உயர்வுகள், அதேமாதிரி தொழில் வியாபாரமும் ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிங்கிற மாதிரி தான் மாற்றி ஏதோ போயிட்டுருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரைட்டு, ஏதோ சமாளிச்சிட்டிங்க, ரைட், முடிஞ்சு போச்சு 2023. அதை பற்றி நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கணும்? ஏன்னா முடிஞ்சு போனதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ 2024 உங்களுக்கு எப்படிப்பட்ட பலாபலன்களை கண்டிப்பாக கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். உங்களோட ராசிநாதன், அதே சமயம் சுகாதிபதி குரு பகவான், முக்கியமாக உங்களுக்கு அனுகூலம் அப்படிங்கும்போது குரு பகவானை வச்சு தான் சொல்கிறது. ஏன்னா ராசிநாதன் அப்படிங்கிறனால ராசிநாதன் கைவிட மாட்டார், தூக்கி விடுவார்.
ஆனால் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருட ஆரம்பத்தில் சூப்பராக பஞ்சமஸ்தானத்தில் இருக்கார். 5ஆம் இடம்ங்கிறது ரொம்ப அற்புதமான பலன்கள். 2, 5, 7, 9, 11ங்கிறதெல்லாம் ரொம்ப விசேஷமான பலன்கள் இந்த குரு பகவான் இருந்துக்கிட்டு கொடுப்பார். அதுவும் உங்கள் ராசிநாதன். இந்த ராசிநாதன் 5ஆம் இடத்துல இருந்துக்கிட்டு உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கார். கண்டிப்பாக கொடுப்பார். அந்த வகையில் குழந்தைகளின் மூலம் சில சந்தோஷமான ஒரு செய்திகள்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி திருமணமாகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் கைகூடும். அதேமாதிரி நல்ல வரன்கள் கிடைக்கும். தை மாதம் ஆரம்பித்தாலே கடன்னு உங்களுக்கு எல்லா வேலைகளும் சிறப்பாக முடியும். எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தொழில் வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அதேமாரி குழந்தை பாக்கியம் இயங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு புத்திர பாக்கியம் ஏற்படும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, கிடைக்கல. அவங்களுக்கெல்லாம் இப்போ புத்திரபாக்கியம் கிடைக்கிறதுக்கு நிறைய ஒரு அருமையான சான்ஸ்லாம் இருக்குது. அதனால் நல்ல ஒரு மழலை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும். அந்த வகையில் இந்த குரு பகவான் அப்படின்னு பார்த்திங்கன்னா 5ஆம் பார்வையாக உங்களோட பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார், அற்புதமான பலன்கள். 7ஆம் பார்வையாக உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார், அற்புதமான பலன்கள். அடுத்தபடியாக 9ஆம் பார்வையாக சூப்பராக உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார். அதை விட வேறு என்னங்க பாக்கியம் சொல்லுங்கள்? பாக்கியம், லாபம், ஜென்மம், சூப்பர். ஏன்னா பாக்கியம் அப்படிங்கும்போதே ஒரு 7ஆம் பார்வை முக்கியமாக எடுக்கிறது, அது லாபத்தில் இருக்குது. லாபம் அதிகமாக அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் பாக்கியஸ்தானத்தில். அதே சமயம் பாக்கியத்தை அனுபவிக்கிறதுனால ஜென்மராசியில் ஒரு பார்வை விழுறதுனால உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும், மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உடன் பிறப்புகள், நண்பர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாரோட ஆசீர்வாதம், அனுகூலம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு நிகழ்ச்சிகள்லாம் இல்லத்தில் நடைபெறும். அதனால் உங்களுக்கு மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வுகள் இருக்கும். அதேமாரி தந்தையாரின் உடல் ஆரோக்கியமும் சிறப்பாக இருக்கும். அவரோட மருத்துவ செலவுகள்லாம் கண்டிப்பாக குறையிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்தபடியாக 1/5/2024 இந்த ராசிநாதன் சுகாதிபதி குரு பகவான் எங்கே வரப்போகிறான்னு பார்த்தீங்கன்னா உங்களோட பகை ருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துக்கு வரப்போகிறார். 6ஆம் இடம்ங்கிறது ரிஷபராசி, சுக்கிரனோட இடம். உங்கள் ராசிநாதனுக்கு பகை கிரகம் அந்த வீடு. ஆனாலும் வீட்டில் பகை வீடு அப்படின்னாலும் இந்த குரு பகவான் சுபகிரகம் அப்படிங்கிறதுனால உட்காந்துக்கிட்டு அவர் உங்களுக்கு சில நன்மைகளை கொடுக்குறார், அப்படின்னாலும் சில பாடங்களையும் கொடுப்பார். ஏன்னா பகை அதிகமாகாமல் நீங்கள் பார்த்துக்கணும். பகை அப்படின்னா என்ன? உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்ட்ட தேவையில்லாத பிரச்சனைகளை நீங்கள் பண்ணிக்கூடாது. சாதாரணம் பண்ண மாட்டீங்க, அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் கூட்டாளிகள், வாடிக்கையாளர்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் அனுசரித்து போங்க. எடுக்கிற காரியங்களையும் கொஞ்சம் ஸ்ரத்தை எடுத்துக்கோங்க, கவனம் எடுத்துக்கோங்க, பொறுமையாக இருங்க. எல்லா வேலைகளையும் இந்த நேரத்துக்குலாம் முடிக்கணும் அப்படின்னு திட்டம் போட்டு செய்யுங்க. உடல் ஆரோக்கியத்தில் முதல்ல கவனமாக இருங்க, சரியா? ஏன்னா ரோகம், பகை ருண ரோகம், சத்ரு ஸ்தானம். அதனாலே சத்ருக்கள் அதிகமாகலாம். அதாவது உங்களுக்கு எதிரிகள் பலம் அதிகமாகும். அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்தாலே எதிரிகள் ஆட்டோமேட்டிக்காக ஓடி போயிடுவாங்க, சரியா? அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்தால் தான் மருத்துவ செலவுகள் வராமல் இருக்கும். அடுத்தபடியாக கொடுக்கல் வாங்கலில் இருக்கிறவங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா குரு உங்களுக்கு ராசிநாதன்கிறதுனால சாதாரணமாக இந்த தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் கொடுக்கல் வாங்கலில் நிறைய பேர் இருப்பீங்க. அந்த வகையில் இந்த கொடுக்கல் வாங்கலில் இருக்கும்போது அவங்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா சில பேருக்கு ஆப்ரேஷன் அந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அந்த அறுவை சிகிச்சையெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா உடல் ஆரோக்கியத்துக்கு உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். இதெல்லாம் உங்களுக்கு எச்சரிக்கையாக தான் நான் சொல்கிறேனே தவிர பயமுறுத்துறதுக்காக நான் சொல்லலை, சரியா? அதனால் நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கிட்டு உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்ததுனால இந்த அறுவை சிகிச்சை இதெல்லாம் இல்லாமல் இருக்கும், சரியா? மருத்துவ செலவுகள் கண்டிப்பாக குறையும். இருந்தாலும் 5ஆம் பார்வையாக உங்களோட ஜீவனஸ்தானத்தில் விழுது, 7ஆம் பார்வையாக விரயஸ்தானத்தில் விழுது, 9ஆம் பார்வையாக உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல விழுது. தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில் வியாபாரம் அருமையாக இருக்கும். சிலருக்கு புதிதாக தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடுமையாக போராடக்கூடிய ஒரு வாய்ப்புகளை குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அதை அருமையாக செய்து முடித்து சிறப்பான ஒரு உயர்வினை நீங்கள் பெறுவீர்கள். அடுத்தபடியாக 7ஆவது பார்வை அவங்களோட விரயஸ்தானத்தில் விழுறதுனால செலவுகள், சுபகாரிய செலவுகள் அருமையாக கிடைக்கும். அருமையாக கிடைக்கட்டுமே. சுபகாரிய செலவுகள் அப்படின்னாலே சந்தோஷந்தாங்க, புரியுதா? அதனால் சந்தோஷமான செலவுகளை நீங்கள் வரவேற்கணும். அதே சமயம் 9ஆம் பார்வை உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானமாக மகர ராசியில் விழுறதுனால உங்களுக்கு வருமானம் சேரும். எவ்வளவுக்கு எவ்வளவு செலவுகள் வருதோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு வருமானம் சேரும். அதை ஈடுகட்டி சமாளித்து முன்னேறுவீர்கள்,
சந்தோஷம் அதிகரிக்கும். சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கும் யோகமும் உண்டாகும். ஆக 6ஆம் இடத்துல குரு பகவான் இருக்காரேன்னு கவலைப்பட வேண்டாம். பார்வை பலம் உங்களுக்கு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்தபடியாக சாயா கிரகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ராகு பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கார். உங்களோட ராசிநாதன் குரு பகவானோட காரகத்துவத்தை வாங்கி சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கார். தாய் வழி உறவுகள்கிட்ட கொஞ்சம் அனுசரணையாக இருந்துக்கோங்க. அதேமாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. தாயாரின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் ரொம்ப மருத்துவ செலவுகள் இருந்ததுன்னா கடுமையாக நீங்கள் பார்த்துக்கணும். சரியா? அடுத்தபடியாக வெளியூர் அல்லது வெளிநாட்டு பயணங்களின் மூலம் உங்களது வாழ்க்கையில் சில நல்ல திருப்பங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்தில் உங்களுக்கு உண்டான உயர்வுகள் அருமையாக வந்து சேரும். இடமாற்றம் இனிமையாக கிடைக்கும். அதேமாரி உறவுகள் பலப்படும் நேரம். உறவுகள்கிட்ட நீங்கள் அனுசரித்து போகிறதுனால உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதேமாரி வெளிநாடு அல்லது வெளியூர் போயிட்டு படிக்கணும்னு நினைக்கிற குழந்தைகள் தாராளமாக இந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கலாம். ராகு பகவான் போகக்காரகன் யோகக்காரகன் அனுகூலமாக இருப்பார். அதே சமயம் தொழில் வியாபாரம் நிமித்தமாக வெளிநாடு போயிட்டு சில வேலைகளை முடிச்சுட்டு வரணும்னு நினைக்கிறவங்களாம் தாராளமாக போயிட்டு வாங்க. அதன் மூலம் தொழில் வியாபாரம் அபிவிருத்திகரமாக கண்டிப்பாக நடைபெறும். அரசியல்வாதிகள் அப்படிங்கும்போது அவங்களுக்கு முன்னேற்றமான ஒரு காலம். பயணங்களின் மூலம் அவர்களது வாழ்க்கையில் நல்ல திருப்பங்களை எதிர்பார்க்கலாம். கலைத்துறை நண்பர்கள் அப்படிங்கும்போது மேக்சிமம் இந்த தனுசு ராசியில் கலைத்துறை நண்பர்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது உயர்வான ஒரு காலம். ராகுவோட பலம் இருக்கிறதுனால ஓரளவுக்கு அனுகூலம் இருக்குது. ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா குருவும் மே மாதம் 1ஆம் தேதியிலேருந்து உங்களோட 6ஆம் இடத்துக்கு வர்றதுனால உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருக்கணும். ஏற்கனவே ராகு சுகஸ்தானத்தில் இருக்கார். சுகத்தை கெடுக்கிறதுக்கு சில நேரங்களில் சில வாய்ப்புகள் வரும். அதனால் அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. அதுக்கு முக்கியமாக உணவு கட்டுப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும். அடுத்தபடியாக கேது பகவான் சாயா கிரகமான ஞானக்காரகன் கேது பகவான் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானத்தில் இருக்கார். ஜீவனஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீங்கள் உத்தியோகத்தில் நெருக்கடிகள் தான் உண்டாகும். கடுமையாக போராடணும். உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் அருமையாக செய்யணும். அடுத்தவன் பார்த்துப்பான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்துப்பான்னு உட்காந்துருக்கக்கூடாது. எல்லாம் கீழே இருக்கிறவனும் பார்க்கணும். அதனால் நீங்கள் உங்களுக்கு உண்டான வேலைகளை நீங்கள் கடுமையாக செஞ்சிங்கனாலே உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். இருந்தாலும் 1/5/2024 குரு பகவானோட பார்வை இந்த ஜீவனஸ்தானத்தில் விழுறதுனால உங்களுக்கு கேதுவோட ஆதிக்கம் உங்களுக்கு அதிகமாக இருக்கும், பலம் அதிகமாக இருக்கும். அதனால் தலையாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். அதன் மூலம் மனதில் ஒரு வித ஆன்மீக சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் இப்போ டக்குன்னு உங்களுக்கு முடியும். அதேமாரி குலதெய்வ பிரார்த்தனைகளை நிகழ்த்தி மகிழும் வாய்ப்புகள் சிலருக்கு உண்டாகும். அடுத்தபடியாக தனவாக்கு குடும்பஸ்தானாதிபதியும் சகாயஸ்தானாதிபதியுமான சனீஸ்வர பகவான் ஆயுள்காரகன், மந்தக்காரகன், தர்மக்காரகன், நீதிக்காரகன் எங்கே இருக்காருன்னு பார்த்திங்கன்னா உங்களோட அற்புதமான சகாயஸ்தானத்தில் இருக்கார். அற்புதம். ஏன்னா இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் விலக ஆரம்பிச்சிடுது. ஏன்னா 7.5 சனி விலகிடுத்து அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உயர்வுகள் தான். ஏன்னா இந்த சனீஸ்வர பகவான் 3, 6, 10, 11 இருந்தாலே ரொம்ப விசேஷமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு பலவிதங்களிலும் சில நன்மைகளை அற்புதமாக வழங்குவார். உடன் பிறப்புகளின் மூலம் இருந்து வந்த குழப்பங்கள், மனக்கிலேசங்கள் கண்டிப்பாக குறையும். அரசியல்வாதிகள் அமைதியான முறையில் புதிய பதவிகளை பெறுவார்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க. அமைதியான முறையில் அருமையாக செயலாற்றி புதிய பதவிகளை பெற்று மகிழ்வார்கள். அதேமாரி அரசாங்கத்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் எதிர்காலம் அருமையாக இருக்கும். உயர்வுகள் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் உயர்வுகள் அருமையாக வரும். அதேமாரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும். தைரியம் அதிகமானாலே தொழில் அருமையாக நடைபெறும். ஏன்னா பயந்து ஒரு தொழிலை செய்ய யாருமே முடியாது. பண்ணினாலே அது சரியாக அபிவிருத்தி ஆகாது. அந்த பயமெல்லாம் போயிடும். இப்போ இருக்கிற தொழில் நீங்கள் அருமையாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உங்களுக்கு கொடுக்கும். அற்புதமாக செய்வீங்க. அதன் மூலம் உங்களது வாழ்க்கையில் பல நல்ல திருப்பங்கள் உண்டாகும். சுபகாரிய நிகழ்ச்சிகள், வீடு, மனை, வாகனம் இதெல்லாம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும். நிறைய பேருக்கு கிரகப்பிரவேசம் அழைப்பதில் அருமையாக பண்ணுவீங்க. ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு உயர்வுகள் கிடைக்கும். வீடு மனையெல்லாம் வாங்கிட்டீங்க, வீடு கட்டிட்டீங்க, இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது, முடியல. சில பேர் பண்ணிட்டீங்க. அதாவது இதில் 7.5 சனியிலேயே ஓரளவுக்கு பண்ணிட்டீங்க. இருந்தாலும் அந்த கடன் சுமை குறையும். சில பேர் பாதியிலே நிறுத்தின வேலையெல்லாம் டக்குன்னு முடியும். கிரகப்பிரவேசத்திற்கு திட்டம் போடுவீங்க. அந்த சுபகாரிய நிகழ்ச்சிகள்லாம் இல்லத்தில் நடக்கும். அதேமாரி திருமணமாகாத குழந்தைகள், அதே புத்திரபாக்கியம் ஏங்கி கொண்டிருக்கும் குழந்தைகளுக்கெல்லாம் புத்திரபாக்கியம் அருமையாக சேரும். முக்கியமாக
நீண்டகால பிரார்த்தனைகள்லாம் நிகழக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்போ கண்டிப்பாக கிடைக்கும். ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டு இருக்க குழந்தை பாக்கியம் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக தேடிட்டு இருக்கீங்க, கிடைக்கல. அதெல்லாம் இப்போ கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த சகாயஸ்தானத்தில் இருக்கிற சனீஸ்வர பகவான் உங்களுக்கு சகாயமான சில அருமையான வாய்ப்புகளை உங்களுக்கு அருமையாக தருவார்கள். அதே சமயம் பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புற்றுக்கோயில் போயிட்டு வருது நல்லது. ஏன்னா இந்த ராகு கேது பிரீத்திக்காக புற்றுக்கோயில் போயிட்டு வருது. அதுமாதிரி தினந்தோறும் பிள்ளையார் காயத்ரி சொல்லிட்டு வாங்க. விநாயகரோட காயத்ரி சொல்ல சொல்ல உங்களுக்கு கேது பகவான் நிறைய நன்மைகளை செய்வார். ஞானக்காரகன் நிறைய செய்வார். அதேமாரி துர்க்கை அம்மனை வழிபட ராகு பகவான் உங்களை அப்படியே ஒரு உயர்வான பாதைக்கு அழைத்து செல்வார். ராகு கேது சனீஸ்வர பகவான் குரு பகவான் எந்த கிரகத்தை பார்த்து நம்ம அஞ்ச வேண்டிய தேவையே கிடையாது. நம்மளோட கர்மாக்களை அனுபவிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த பூமியில் ஜனனம் எடுத்திருக்கோம். அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் முக்கியமாக இந்த கிரகங்களுக்கு பிரீத்தி பண்ணணும், அவ்வளோதான். அந்தந்த கிரகங்களுக்கு பிரீத்தி பண்ண நமக்கு நல்லது நடக்கும். அதனால் இந்த கேது பகவானுக்கு பிரீத்தியாக விநாயக பெருமானையும், ராகு பகவானுக்கு பிரீத்தியாக துர்க்கை அம்மனையும் வழிபாடு பண்ண இந்த ராகு கேதுவால் விளையக்கூடிய ஒரு சிரமங்கள் குறையும், நன்மைகள் அதிகமாகும். அதே சமயம் இந்த ராசிநாதன் உங்களோட பகைருண ரோகஸ்தானமாகிய 6ஆம் இடத்துக்கு வரதுனால அவரால் விளையக்கூடிய சில தீமைகள் விலக வேண்டும் என்றால் நவகிரகங்களில் உள்ள குரு பகவானை நல்லா கவனிங்கோ. நிறைய பேர் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் நிறைய ஒற்றுமை வேற்றுமை இருக்குது, ஆனால் அவங்களுக்கு தெரியல. எல்லாரும் என்ன கேட்குறாங்க, இந்த குருவுக்கு பதிலாக தட்சிணாமூர்த்திக்கு செய்யலாமா அப்படின்னு. கரெக்டுங்க. உங்கள் அப்பாவுக்கு பதிலாக உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு போடுவீங்களா சொல்லுங்கள். அவங்கவுங்களுக்கு என்ன பிரீத்தியோ அவங்கவுங்களுக்கு செஞ்சால் தான் நல்லது. இந்த கிரக பெயர்ச்சி தட்சிணாமூர்த்தி பயிற்சி அடையலை. தட்சிணாமூர்த்தி தேவதை, அதிதேவதை, அவ்வளோதான். குரு பகவானுக்கு அதிதேவதை, பிரம்மா எல்லாரும் தேவதைகள். அதனால் நீங்கள் அவங்களுக்கும் பண்ணுங்கள். தட்சிணாமூர்த்திக்கு பண்ணுறது தப்பே கிடையாது. ஏன்னா நமக்கு மேதா விலாசம் அதிகமாகும், அறிவுத்திறன் விருத்தியாகும். ஆனால் இந்த இடத்துல குரு பகவானை கண்டிப்பாக நவகிரகம் போனீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சிவாலயம் போனீங்கனாலே நவகிரகத்தில் இருக்கிற குரு பகவான் மஞ்சள் ட்ரெஸ் போட்டுருப்பார். அந்த குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை வாங்கி அணிவிங்கோ. முல்லை மலர்களால் ஆராதனை பண்ணுங்க. ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க. முடிஞ்சால் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க. இதெல்லாம் உங்களுக்கு முடியும் போதெல்லாம் செய்யுங்க. கண்டிப்பாக குரு பகவான் உங்களுக்கு நிறைய அனுகூலமான வாய்ப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார். அதேமாரி பரிகாரமாக இன்னொன்று என்னென்னா, மாதந்தோறும் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு தக்ஷணாமூர்த்திக்கு, இப்போ நல்லா கவனிங்க, தக்ஷணாமூர்த்திக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷம். சரியா? இந்த தட்சிணாமூர்த்திக்கு நீங்கள் உங்கள் மாதம் தோறும் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு, அதாவது மூலம், பூராடம், உத்திராடம், 1ஆம் பாதம் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு மாதந்தோறும் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு அருகில் உள்ள சிவாலயம் போயிட்டு தட்சிணாமூர்த்திக்கு அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இந்த 2024ஆம் ஆண்டு அற்புதமான ஒரு மங்களகரமான ஒரு உத்தியோகத்தில் முன்னேற்றத்தையும், தொழில் வியாபாரத்தில் அருமையான ஏற்றத்தையும், அரசியல்வாதிகளுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஆண்டாகவும், அதே சமயம் கலைத்துறை நண்பர்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளையும், கல்வி பயிலும் மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் உற்சாகமான சூழ்நிலையும், கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையும், குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகளும் அருமையாக நடைபெறும் என்று நடைபெற்று உங்களை மகிழ்விக்கும் ஆண்டாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான பதிவில் நான் உங்களை மனமகிழ்ச்சியோடு சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.